பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு எடப்பாடி தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எப்படியாச்சும் அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சிடணும், நம்ம தமிழ்நாட்டுல தன்னோட ஓட் பேங்க் அதிகரிக்கணும் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தரப்பு ஒரு 5 தொகுதிகளை குறிவைத்து அதற்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க. குறிப்பா 2019 அதிமுகவோட கூட்டணியில ஒரு 5 தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி. 2024 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 தொகுதிகள்ல பாஜக ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தென் சென்னை, கோவை, விருதுநகர், திருப்பூர், ராமநாதபுரம் இந்த இடத்துல நம்ம திமுக எதிர்ப்பு அரசியலும் அதிமுக எதிர்ப்பு அரசியலும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வெற்றி பெற்றலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. நம்ம முதலாவதா பாக்குறது தென் சென்னை. தமிழிச்சி தங்கபாண்டியன் அங்க ஒரு சிட்டிங் எம்பியா இருக்கிறாங்க. இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த தொகுதி சென்னையில ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு. அதற்கான காரணம் ஐடி செக்டார், சினிமா இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வழிபாட்டு தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த தொகுதியில பிராமணர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இந்த தொகுதியில சரியான வேலை செஞ்சோம் அப்படின்னா தென் சென்னையில நம்ம பாஜக வெற்றி பெற்றலாம் அப்படின்றது தமிழ்நாட்டு பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. மிக்ஜாம் புயல் அப்ப பாஜக தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்த சம்பவம், அது மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்க தென் சென்னையில பாஜகவோட ஒரு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2014 இடகணேசன் அவர்கள் இந்த தொகுதியில பாஜக சார்பா போட்டியிட்டு 2,56,786 வாக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24% வாக்குகள் வாங்கியிருக்கிறதுனால இன்னும் இந்த இடத்துல பாஜக ஓட் இருக்கு. சோ நம்ம தெளிவான அரசியல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெற்றலாம் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. 2019 பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக ஜெயக்குமாரோட பயனா இருக்கக்கூடிய ஜெயவர்தன் போட்டியிட்டாரு. ஜெயவர்தன் அதன் பிறகு 2019 அப்புறமா எந்த ஒரு பாலிடிக்ஸ்லயும் ரொம்ப ஆக்டிவா இல்லாதனால இந்த இடத்துல சரியா திமுக எதிர்ப்பையும் அதிமுக எதிர்ப்பையும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வெற்றி பெற்றலாம் அப்படின்னு பாஜக நம்புறாங்க. அதற்காக தென் சென்னையை பொறுத்த வரைக்குமே இவங்க முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது வேளச்சேரி, பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டத்தை தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் கொண்டு வரல. அதன் பிறகு சோழிங்கநல்லூர்ல மத்திய அரசோட மருத்துவமனையை கட்டுறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதன் பிறகு தேர்தல் அறிக்கையில டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வாக்குறுதிகளும் நிறைவேற்றல. இப்ப கடந்த ஒரு 5 வருடமா எந்த ஒரு ஐடி நிறுவனமும் ரீசெண்டா கொண்டு வரல. இது மாதிரியான திட்டங்களை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் திமுக பண்ணல அப்படின்னும் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பாஜக வேட்பாளர்கள் யாராச்சும் பிரபலமா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிறுத்தணும் அப்படின்னா தென் சென்னையில நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. பாஜக நம்பக்கூடிய 2வது தொகுதி அப்படின்றது கோவை. கோவையை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட ஓட் பேங்க் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஓட் பேங்கை எப்படியாச்சும் நம்ம கன்சாலிடேட் பண்ணிடணும் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் திமுக அதிகமா நம்பினது செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் எது மாதிரியான அரசியல்ல இருப்பாரு, அவர் எது மாதிரி அரசியலை முன்னெடுக்க போறாரு, அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வேலை பார்ப்பாரா, வேலை பார்த்தா திமுகவுக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. அதன் பிறகு அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப தெளிவாவே இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட திட்டங்களை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அந்த இடத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதன் பிறகு எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்றது மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கோவையில ஒரு கூடுதலான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. அதன் பிறகு திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு ஓட் அப்படின்றது கொங்கு மண்டலத்தில் அதிகமா இருக்கு. அதை வாங்க வேண்டிய அதிமுக சரியான பாலிடிக்ஸ்ல அங்க செய்ய மாட்டாங்க. அதனால இந்த முறை சரியான காய் நகர்த்தி ஒரு நல்ல வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னா கோவையில நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. 2019 சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டப்ப கூட 3,98,007 வாக்குகள் வாங்கியிருந்தனால அந்த ஓட் பேங்க் அப்படியே நம்மளுக்கு இந்த முறையும் கிடைக்கும். கண்டிப்பா இந்த தடவை கோவை அப்படின்றது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திமுக கூட்டணியில எப்படியாச்சும் இணைஞ்சிடலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய கமல்ஹாசன் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியா அந்த வாக்கை பாஜக பக்கம் திருப்பிடலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. அதற்காக அவங்க முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதன் பிறகு 3வதா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்றது விருதுநகர். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட எம்பி மாணிக்கம் தாக்கூர் சிட்டிங் எம்பியா இருக்கிறாங்க. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி கிட்ட இருந்து வாங்கி திமுகவை கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. அதன் பிறகு அப்படி இல்லை அப்படின்னா துரை வைகோ போட்டியிடுவாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜ் சத்யன் இந்த முறை போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விருதுநகர் தொகுதியில பாஜக நம்புறதுக்கான முக்கியமான காரணம் பேராசிரியர் ராம்
ராம சீனிவாசனை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா தன்னை வந்து வளர்த்துக்கிட்டாரு. குறிப்பா 2019 அந்த நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா மோடி 3.0 அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து நடைபயணம் போறது, அதன் பிறகு சிவகாசி, சாத்தூர் அதை மையமா இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசோட உதவிகளை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிரவுண்ட்ல ஒரு நல்ல பேர் வந்து ராம சீனிவாசன் வந்து வச்சிருக்காரு. அதனால வந்து இந்த முறை வந்து பாஜக சார்பில் வந்து ராம சீனிவாசன் போட்டிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. நான்காவதா பாஜக ஆழமாக நம்பக்கூடிய தொகுதி அப்படின்றது திருப்பூர் இருக்கு. திருப்பூர்ல வந்து தற்போது சிட்டிங் எம்பியா வந்து திமுக கூட்டணியோட சுப்ராயன் வந்து இருக்கிறாரு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கொங்கு வேளாளர், அருந்ததியர் இந்த இரண்டு சமூகத்தோட ஓட் பேங்க் தான் அதிகமான ஓட் பேங்க். ஸோ இதை மையமா வச்சுதான் திருப்பூரோட அரசியலே இருக்கும். அங்க பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கனக சபாபதி தற்போது ஆக்டிவ் பொலிட்டிஷியனா அங்க வந்து செயல்பட்டு இருக்காரு. திருப்பூர் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அதன் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த முறை மீண்டும் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்க வந்து அதற்கு நிறைய திட்டங்கள் வந்து நான் உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படின்னும், திமுக வந்து தொடர்ந்து இங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய திருப்பூர் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகள் வந்து செய்யல, தொடர்ந்து வந்து திமுக வந்து கொங்கு மண்டலத்தை வந்து புறக்கணிக்குது அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை அதிமுக கையில் எடுத்தாலும் அதை வந்து பாஜக தன்வசம் படுத்திக்கிட்டு அந்த இடத்துல ஒரு டீசென்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும் அப்படின்னா திருப்பூர்ல நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. இந்த முறை திருப்பூரை பொறுத்த வரைக்குமே இந்த வந்து காங்கிரஸ்க்கு வந்து இந்த முறை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் திமுக கூட்டணி தரப்புல இருந்தும் நடக்குது. கடந்த முறை கம்யூனிஸ்ட் கொடுத்திருந்தாலும் இந்த முறை காங்கிரஸ் சார்ந்து ஒரு வேட்பாளர் அந்த இடத்துல போட்டியிடுவாரு அப்படின்றனால எப்படி திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிரவுண்டை வந்து அழகா பயன்படுத்திக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வெற்றி பெற்றலாம் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. அதன் பிறகு ஐந்தாவதாக பாஜக நம்பக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்றது ராமநாதபுரத்துல அமித்ஷா முன்னிலையில தான் தொடங்கப்பட்டுச்சு. அங்க ஆரம்பிக்கப்பட்டவே வந்து ராமநாதபுரத்தை வந்து பாஜக கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்க அப்படின்னு நம்புறாங்க. அதற்கான காரணம் அவங்க அங்கிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்றது தான். அங்க பொறுத்த வரைக்கும் கருப்பு முருகானந்தம் ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல பாஜக சார்ந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு பாஜக ராமநாதபுரத்துல போட்டியிடாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தன்னுடைய கூட்டணியில இன்னும் உறுதியாகல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்றது அமமுக தான் போட்டியிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாஜக போட்டியிடும், அப்படி இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் அமமுக போட்டியிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு இப்போது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அந்த இடத்துல வந்து கேட்கறதா சொல்லப்படுது. இந்த முறை வந்து திமுகவோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் தன்னுடைய மகன் திலீப் கண்ணப்பனுக்கு அந்த தொகுதி கேட்கதாகவும் சொல்லப்படுது. அதிமுக தரப்புல இருந்து இந்த முறை வந்து அன்வர் ராஜா போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரியான தகவலும் இருக்கு. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக நம்பிக்கைக்குரிய ஒரு தொகுதியாக இருக்கு. இந்த 5 தொகுதிகளிலும் பாஜக அதற்கான வேலைகளை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தொடங்கிட்டாங்க. குறிப்பா வந்து தென் சென்னை, கோவை, விருதுநகர், திருப்பூர், ராமநாதபுரம் இந்த 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றணும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. 2019 3% இருந்த தன்னுடைய ஓட் பேங்க இந்த தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு இரட்டை இலக்கத்துல வந்து இதோட ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது பாஜகவோட நம்பிக்கையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.